நண்பர்களே, விண்வெளியில் நடக்கிற ஒவ்வொரு நுட்பமான அசைவும் பூமியில் இருக்கிற உயிரினங்களை நேரடியாக மறைமுகமாக தாக்குது என்பது அறிவியல் பூர்வமான உண்மைதான். கோள்கள் என்பவை வெறும் வானியல் பொருட்கள் மட்டுமில்ல, அவை பிரபஞ்சத்தில் ஓயாத இயங்கிக்கிட்டு இருக்கிற மின்காந்த அலைகளோட ஊற்றுகள். இந்த கோள்களில் இருந்து வெளிப்படுகிற கதிர்வீச்சுகள் பூமியோட காந்தப்புலத்தோட வினைபுரியும் போது அது ஒரு மனுஷாலோட நரம்பு மண்டலத்திலையும் மூளையோட செயல்பாடுகள்லையும் நுணுக்கமான வேதி மாற்றங்களை ஏற்படுத்துது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கோள் தன் பாதையில் இருந்து விலகி போகும்போதோ அல்லது அதோட கதிர்வீச்சு கோணம் மாறும்போதோ அது மனுஷாலோட முடிவெடுக்கும் திறன்லையும் மனோதத்துவ மாற்றங்கள்லையும் பெரிய திருப்புமுனைகளை உருவாக்குது. இத்தகைய அண்டவெளியோட ஆற்றல் அதிர்வுகள் ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்தையும் அவனோட புத்திசாலித்தனத்தையும் எப்படி செதுக்குதுன்னு தர்க்க ரீதியாக அணுகிறது அவசியமாக இருக்குது. இந்த ஆற்றல் சுழற்சியில் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்ட ஒரு பிரிவினர் நுணுக்கமான பகுப்பாய்வு திறன் கொண்டவர்களாக விளங்குகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் செயல்படுகிற இவர்களோட மூளை சிக்கலான பிரச்சனைகளில் இருக்கிற தேவையற்ற அம்சங்களை நீக்கிவிட்டு அதோட சாராம்சமான தீர்வை மட்டும் பிரித்தெடுக்கிற திறன் கொண்டது. இது ஒரு வடிகட்டுதல் செயல்முறை மாதிரி, அதாவது குழப்பமான தரவுகளில் இருந்து உண்மையான தகவல்களை மட்டும் பிரித்தெடுக்கிற இவர்களோட இந்த தனித்தன்மை அவர்களை சுற்றியுள்ள சமூகத்துக்கு ஒரு சிறந்த ஆலோசனை களஞ்சியமாக மாற்றுது. இவர்களோட தர்க்க ரீதியான அணுகுமுறை என்பது வெறும் உள்ளுணர்வு சார்ந்தது மட்டும் இல்லை, அது கோள்களோட மின்காந்த அலைகள் இவர்களோட சிந்தனை மையங்களில் ஏற்படுத்துகிற தூண்டுதலோட விளைவு தான். பிறர் காண தவறுகிற சில நுணுக்கங்களை கூட இவர்களால் மிக துல்லியமாக அடையாளம் காண முடியுது. இப்போ வான்மண்டலத்தில் நடக்கிற ஒரு முக்கிய கோளோட கதிர்வீச்சு சீரமைப்பு இவர்களோட வழியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு. ஒரு நீண்ட கால மந்த நிலைக்கு பிறகு கோள்களோட ஆற்றல் அதிர்வுகள் மீண்டும் நீர்க்கோற்றில் சீரடையும் போது அது மனுஷாலோட தன்னம்பிக்கையை தூண்டுகிற ஹார்மோன் சுரப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துது. இதோட விளைவாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேக்க நிலைகள் மறைஞ்சி இழந்த வாய்ப்புகளும் சிதறிப்போன பொருளாதார ஆதாரங்களும் மீண்டும் ஒருமுகப்பட தொடங்குது. இந்த ஆற்றல் மாற்றமானது வெறும் அதிர்ஷ்டம் என்பதை தாண்டி ஒருவரோட உழைப்பையும் திறமையையும் சரியான திசையில் செலுத்துறதுக்கான ஒரு தூண்டுகோலாக அமையுது. அறிவுபூர்வமான வழிகாட்டு என்பது ஒரு மனுஷனை மிக விரைவாக வெற்றியை நோக்கி நகர்த்திட விநியோகிக்க செயல்படுது. உலக அளவில் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களோட வரலாற்றை ஆராய்ந்தால் அவர்கள் தகுந்த கால நேரத்தில் சரியான வழிகாட்டுதல்களை பெற்று பிரபஞ்சத்தோட இந்த ஆற்றல் சுழற்சியோட தங்களை இணைத்து கொண்டதை உணர முடியும். ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் நமக்கு வழங்கக்கூடிய அனுபவங்கள் என்பது ஒரு புதிய கற்றல் தரவு மாதிரி தான். காலையில் எழும்போதே நேர்மறையான ஆற்றல் அதிர்வுகளை மூளைக்கு கடத்துறதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் எதிர்கொள்கிற சவால்களை ஒரு கணினி நிரலை சரி செய்வது மாதிரி மிக எளிதாக கையாள முடியும். சவால்கள் என்பவை தடைகள் இல்லை, அவை நம்மோட மூளையோட செயல்திறனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிற பரிசோதனை கூடங்கள். இந்த அறிவியல் புரிதலோடு அணுகும்போது தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் நீக்கப்பட்டு தெளிவான சிந்தனையையும் இலக்கை நோக்கிய பயணமும் சாத்தியமாகுது. கோள்களோட கதிர்வீச்சு மாற்றங்கள் நமக்கு சாதகமாக அமைகிற இந்த காலகட்டத்தில் தர்க்க ரீதியான திட்டமிடலும் மனோதத்துவ ரீதியான உறுதியும் இணையும் போது வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பிரபஞ்சத்தோட இயக்கம் என்பது தற்செயலானது இல்லை, அது நுணுக்கமாக கணித விதிகளுக்கு உட்பட்ட ஒரு மாபெரும் இயந்திரம் மாதிரி. நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு பொழுதும் ஒரு புதிய பாடத்தோட தொகுப்பாக அமையுது. ஒரு மனுஷன் தன் அன்றாட வாழ்வோட சவால்களை வெறும் தடைகளாக பார்க்காம அவற்றை மூளையோட அறிவாற்றலை மேம்படுத்துகிற ஒரு தரவு பரிசோதனையாக கருதும் போது அவனோட மனநிலை பெரிய சமநிலையை எட்டுது. நிச்சயமற்ற எதிர்காலம் குறித்த அச்சம் என்பது மனுஷனோட நரம்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தக்கூடியது. ஆனால் ஒரு தெளிவான இலக்கை வகுத்து கொள்ளும் போது அந்த தெளிவு மனுஷ மூளையில் டோபமின் மாதிரி நம்பிக்கையை ஊற்றெடுக்க வைக்குது. சூழலில் நிலவர எதிர்மறையான அதிர்வெண்கள் கொண்ட சொற்கள் அல்லது உரையாடல்கள் நம்மிடம் வந்து சேரும்போது அந்த மின்காந்த அதிர்வுகளுக்கு பதிலளிக்காமல் விலகி நிற்பது நம்மோட மூளையோட ஆற்றல் வீணாவதை தடுக்கிற ஒரு தற்காப்பு உத்தியாக இருக்குது. ஒவ்வொரு விடியலையும் ஒரு புதிய சவாலாக வாய்ப்பாக அணுகிற நேர்மறை மனோபாவம் மனுஷனோட ஆழ்மன திறன்களை தூண்டி அவனை நிம்மதியான வாழ்வை நோக்கி நகர்த்துது. இந்த கால சுழற்சியில் விண்வெளியில் நடக்கிற கிரகங்களோட இடமாற்றம் என்பது மனுஷனோட முடிவெடுக்கும் திறனில் புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்குது. குறிப்பாக அறிவுக்கும் வழிகாட்டுதலுக்கும் ஆதாரமாக விளங்குகிற ஒரு குறிப்பிட்ட கோள் தன் பின்னோக்கிய நகர்வை முடிவெடுத்துக்கொண்டு மார்ச் 17 முதல் தன் நேர்கோட்டு பயணத்தை தொடங்குது. இது வானியல் ரீதியாக ஒரு மிக முக்கியமான திருப்புமுனையாக இருக்குது. இதோட விளைவாக ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் பிறந்த நபர்களுக்கு அவர்களோட மூளையோட முன்மூளை பகுதி அதிக விழிப்புணர்வோடு செயல்பட தொடங்கும். இதனால் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தவறான முடிவுகள் சரி செய்யப்பட்டு பகுத்தறிவு சார்ந்த புதிய பாதைகள் தெரியும். இழந்து போன பொருளாதார வளங்கள், சமூக அந்தஸ்து மற்றும் உறவுமுறை சிக்கல்கள் அனைத்தும் மீண்டும் ஒரு சீரான நிலைக்கு திரும்புறதை இந்த மின்காந்த மாற்றங்கள் உறுதி செய்யுது. மனதோட ஆழத்தில் புதைஞ்சு கிடக்கிற ஆசைகளும் லட்சியங்களும் வெறும் கற்பனையாக இல்லாமல் அவை செயல்பாட்டுக்கு வரதுக்கான புற சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்ச கணிதம் தானாகவே அமைத்து கொடுக்குது. ஆற்றல் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்படக்கூடியது. அந்த வகையில் பூமி சொத்துக்கள் மற்றும் தொழில் சார்ந்த உயர் பதவிகள் தொடர்பான வாய்ப்புகள் இப்போ இந்த வான்வெளி மாற்றங்களால் உந்தப்படுது. ஒரு மனுஷன் தன் தனித்துவமான திறமைகளை வெளி உலகத்துக்கு உணர்த்தணும்னா அதுக்கு பிரபஞ்ச ஆற்றலோட துணை அவசியம். உயர்நிலை அதிர்வெண்களை கொண்ட இடங்கள் மற்றும் குறியீடுகளோட நம்மோட சிந்தனையை இணைப்பதன் மூலம் இந்த ஆற்றல் பரிமாற்றம் மிக எளிதாக நடக்குது. குறிப்பாக குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் அமைதியான மற்றும் அதிர்வுமிக்க இடங்களுக்கு
சென்று நம்மோட எண்ணங்களை ஒருமுகப்படுத்துறது. நரம்பு மண்டலத்தோட செயல்திறனை அதிகரிக்கும். அனுபவத்தில் மூத்தவர்களோட ஆலோசனைகளை ஒரு தரவு தொகுப்பாக ஏற்றுக்கிறதும், சமூகத்தில் பணிவான அணுகுமுறையை கையாளுறதும் நம்மோட ஆளுமையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துகிற வினையூக்கிகளாக செயல்படுது. நம்மோட கல்வி மற்றும் அறிவாற்றலை மற்றவர்களோட சுயநலத்துக்காக விட்டு கொடுக்காம அதோட முழு பயனையும் நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்துறதே அறிவார்ந்த வாழ்வியலாக இருக்குது. எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடமளிக்காமல் இந்த அறிவியல் ரீதியான மாற்றங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது வாழ்வோட ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி அமையும். பிரபஞ்சத்தோட ஆற்றல் மாற்றங்கள் என்பது வெறும் புறச்சூழ்நிலை மாற்றங்கள் மட்டும் இல்லை. அவை ஒரு மனுஷனோட அகநிலை சார்ந்த உடலியல் இயக்கியங்களிலும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துது. குறிப்பாக தற்போதுள்ள வான்வெளி அதிர்வெண்களை ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்தோட நரம்பு மண்டலத்தில் தீவிரமான மின் தூண்டல்களை உருவாக்கி அதன் மூலம் தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சலுக்கு காரணமான அட்ரினலின் மூலம் டோபமைன் மாதிரி ஹார்மோன்களோட சுரப்பை தர்க்க ரீதியாக அதிகரிக்குது. இந்த வேதியியல் மாற்றமானது அந்த நபர்களுக்கு சவால்களை எதிர்கொள்கிற துணிச்சலை தருவதோட கடந்த காலங்களில் நழுவிப்போன வாய்ப்புகளை மீண்டும் கைப்பற்றுவதற்கான ஒரு மனோதத்துவ வலிமையை வழங்குது. இது ஒரு நபரோட வாழ்வாதாரத்தில் ஏற்படுற நேர்மறையான பயாலஜிக்கல் ஃபீட்பேக் ஆகும். நீண்ட கால லட்சியங்கள் கைகூறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுது என்பது மூளையோட திட்டமிடும் பகுதி ஒருமுகப்பட்டு செயல்படுறதோட வெளிப்பாடே ஆகும். நம்மோட சிந்தனை ஓட்டங்களை உயர்நிலை ஆற்றல் அறிவுகளோடு இணைப்பது, மனக்குழப்பங்களை நீக்கி தெளிவை உண்டாக்குவது, பிரபஞ்சத்தோட பேராற்றலை ஒரு குறிப்பிட்ட குறியீடாக அல்லது உருவகமாக உருவகித்து அதனோட செவ்வாய்க்கிழமை மாதிரி குறிப்பிட்ட கால சுழற்சிகளையும் மனதை ஒழுங்குபடுத்துறது, மனுஷ மூளையோட பீனியல் சுரப்பியை ஊக்கப்படுத்துது. இது காலங்காலமாக நிலவி வர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு புதிய கோணங்களை நமக்கு திறந்துவிடும். வார்த்தைகளை விடவும் மேலான வலிமை எண்ணங்களுக்கு உண்டு என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை. நாம் உருவாக்குற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட மின்காந்த அலைகளாக விண்வெளியில் பயணிக்கிறது. நேர்மறையான எண்ணங்களை ஒரு நபர் தன் ஆழ்மனதில் தொடர்ந்து விதைக்கும் போது அது ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் அதே மாதிரி நேர்மறை சூழல்களை அவர் பக்கம் இழுக்க செய்யுது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நல்லியல்புகள் கொண்ட நபர்களோட உரையாடுறது மூளையோட மிரர் நியூரான் செயல்பாட்டை சீராக்கி வாழ்வை அடுத்த நிலைக்கு தள்ளுது. வழிபாட்டு முறைகள் என்பதும் ஒரு வகையான ஆற்றல் சேமிப்பு மற்றும் கடத்தல் தொழில்நுட்பமே ஆகும். குலதெய்வம் என்பது நம்மளோட முன்னோர்களோட மரபணு தொடர்ச்சி மற்றும் அவர்கள் வழி வழியாக கொண்டு வந்த ஆற்றல் அதிர்வுகளோட மையப்புள்ளியாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஆற்றல் மையம் இல்லைனாலும் வீட்டில் ஒரு தீபத்தை ஏற்றி அதே ஒளியில் மனதை ஒருநிலைப்படுத்துறது என்பது ஒளியாற்றை ஊடகமாக பயன்படுத்தி அந்த பூர்வீக அதிர்வுகளை நம்மோடு இணைப்பதாகும். ஒளியோட துகள்கள் ஒரு மனுஷனோட மனதை ஒருமுகப்படுத்த உதவுற சிறந்த கருவியாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குடும்பத்தோட ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குற மாதிரி. அனைத்துக்கும் மேலாக சூரிய ஒளி என்பது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்குமான அடிப்படை ஆற்றல் மூலமாக இருக்குது. மற்ற கோள்களோட கதிர்வீச்சுகள் நமக்கு சாதகமற்ற சூழலில் இருக்கும்போது கூட சூரியனிலிருந்து வெளிப்படுகிற சக்தி வாய்ந்த கதிர்கள் நம்மோட உடலோட வைட்டமின் டி உற்பத்தியை தூண்டுவதோட மன அழுத்தத்தை குறைக்கிற செரடோனின் அளவை சீராக வைக்குது. தினமும் அதிகாலையில் சூரிய ஒளியை நேரடியாக எதிர்கொள்கிறது என்பது ஒரு செல்லை ரீசார்ஜ் செய்வது மாதிரி. இந்த பிரபஞ்ச பிரகாசம் நம்மை சென்றடையும் போது அது அறியாமை மற்றும் கண்ணீரெனும் இருளை அகற்றி வாழ்வை ஒளிமயமாக மாற்றுது. இத்தகைய அறிவியல் ரீதியான அணுகுமுறையும் தர்க்க ரீதியான நம்பிக்கையும் இணையும் போது ஒரு மனுஷனோட வாழ்வியல் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாயிடும். பகுத்தறிவு மற்றும் நுட்பமான ஆய்வுகளோட அடிப்படையில் வாழ்வை அணுகிற நபர்களுக்கு காலமாற்றங்கள் என்பது ஒரு சவாலான புதிராக தோன்றினாலும் உண்மையிலேயே அவை மனதோட உறுதிப்பாட்டை சோதிக்கிற வழிமுறைகளாக மட்டும் அமையுது. ஒரு தனி மனிதனோட வாழ்விடச் சூழல், அசையா சொத்துக்கள் மற்றும் போக்குவரத்து சாதனங்கள் தொடர்பான விவகாரங்களில் தற்போது நிலவர ஆற்றல் அதிர்வுகள் ஒருவித மந்தநிலையை ஏற்படுத்தக்கூடும். ஒரு கணினியோட வேகம் குறையும் போது நாம் அதோட பின்னணியில் உள்ள தரவுகளை சரிபார்ப்பது மாதிரி காரியங்களில் ஏற்படுற காலதாமதங்களை ஒரு பின்னடைவாக கருதாமல் அந்த இடைவெளியை நம்மளோட திட்டங்களை செம்மைப்படுத்துறதுக்கான ஒரு கால அவகாசமாக மாற்றிக்கணும். இந்த தற்காலிக தேக்கநிலை என்பது மனோதத்துவ ரீதியாக நம்மை பொறுமைக்கும் சுய ஒழுக்கத்துக்கும் பழக்கப்படுத்துறது. வெளிப்புற தடைகளை விட அந்த தடைகளை நாம் எதிர்கொள்கிற விதம் தான் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்குது என்பதை உணரும்போது இழுபறியில் உள்ள காரியங்கள் அனைத்தும் சீரான வேகத்தில் இலக்கை நோக்கி நகர தொடங்கும். பொருளாதார ரீதியான சுழற்சியை பொறுத்தவரை தேங்கி கிடந்த மூலதனங்கள் மற்றும் நீண்டகால நிலுவைத் தொகைகள் மீண்டும் புழக்கத்துக்கு வருவது ஒரு நேர்மறையான நிதிநிலையை மாற்றத்தை குறிக்குது. இது சந்தையில் நிலவர மின்காந்த அலைகளோட ஒரு சீரான ஓட்டம் மாதிரி. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சிக்கல் விலகி பணப்புழக்கம் சீரடைவது, ஒருவரோட மன அழுத்தத்தை குறைத்து தொழிலில் அடுத்த கட்ட முதலீடுகளை செய்ய தூண்டுவது, அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற பணியிட மாற்றங்கள் அல்லது பயணங்கள் என்பது வெறும் அலைச்சல் இல்லை, அவை புது சூழல்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் புதிய மனிதர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்கும் மூளைக்கு வழங்கப்படுற ஒரு பயிற்சி. குடும்ப சூழல்களில் அவ்வப்போது ஏற்படுற கருத்து வேறுபாடு என்பவை வெவ்வேறு மன அதிர்வெண்கள் மோதிக்கொள்வது மாதிரி. அங்கு விட்டு கொடுத்தல் என்பது தோல்வி இல்லை, மாறா உறவின் பிணைப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு மேம்பட்ட உளவியல் அணுகுமுறையாக இருக்குது. பெண்கள் தங்கள் பன்முக திறமையால் சிக்கலான பணிகளை கூட மிக எளிதாக திட்டமிட்டு முடிப்பதும், கலை மற்றும் அரசியல் துறைகளில் இருக்கிறவங்களோட செல்வாக்கு உயர்வதும் அவர்களோட ஆளுமை திறனில் ஏற்படக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான வளர்ச்சியாக இருக்குது. கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் ஈடுபடுற இளைஞர்களுக்கு தற்போதுள்ள வான்வெளி மாற்றங்கள் தகவல்களை உள்வாங்கிற திறனை அதிகரிக்குது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர மண்டலத்தோட 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களோட சிந்தனை ஓட்டம் இந்த மாதத்தில் மிகவும் ஆழமானதாக அனுபவ அறிவை அடிப்படையாக கொண்டதாக மாறும்.
உடலில் ஆற்றல் குறையும் போது அதை ஈடுகட்ட போதிய ஓய்வு மற்றும் சமச்சீரான உணவு முறை அவசியமானது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவைப்படுது. மிக வேகமாக செயல்படுறதை விட ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து நிதானமாக செயல்படுறதே இந்த காலகட்டத்துக்கு தேவையான உத்தியாக இருக்குது. இது இயந்திரத்தனமான வேகம் இல்லாமல் ஒரு செதுக்கப்படுற சிற்பம் மாதிரி நுட்பமான நகர்வாக இருக்குது. சமூக மற்றும் சட்ட ரீதியான விவகாரங்களில், குறிப்பாக அரசாங்க தொடர்புகள் மற்றும் பரம்பரை சொத்து விவகாரங்களில் நிலவி வந்த சிக்கல்கள் இப்போ ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு வர தொடங்குது. இது நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த ஒரு கணித சமன்பாடு சரியான விடையை சென்றடைவது மாதிரி, அதே போல உயிரியல் ரீதியான தேவைகளான திருமண வாழ்வு மற்றும் வாரிசு உருவாக்கம் தொடர்பான நிலைகளில் இருந்த தடைகள் விலகி இயற்கையோட சுழற்சி சீரடையுது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் தற்செயலானவை இல்லை, மாற நம்மோட மூளையோட விழிப்புணர்வு நிலையும் பிரபஞ்ச ஆற்றல் மாற்றங்களும் ஒரு புள்ளியில் இணைவதோட விளைவுதான். ஒரு தெளிவான மனநிலையும் சுய கட்டுப்பாடும் கொண்ட ஒருவருக்கு எந்த ஒரு சோதனை காலமும் ஒரு மாபெரும் சாதனை நோக்கிய படிக்கட்டாக மட்டும் அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. விருச்சிக ராசி மண்டலத்தோட இறுதி பாதைகளில் சஞ்சரிக்கிற நட்சத்திர அதிர்வுகளுக்கான இந்த காலகட்டம் ஒரு தீவிரமான மாற்றத்திற்கான களமாக அமையுது. குறிப்பிட்ட அனுஷம் நட்சத்திரத்தோட அதிர்வெண்ணில் இருக்கிறவங்களுக்கு தொழில் மற்றும் வணிக ரீதியான செயல்பாடுகளில் ஒருவித ஆற்றல் சிதறல் ஏற்படக்கூடும். இது தேவையற்ற அலைச்சல்களை உருவாக்கினாலும் இறுதியில் நிதிநிலை சார்ந்த வரவுகளை ஒரு சீரான சுழற்சிக்கு கொண்டு வரும். பணியிடங்களில் நிலவர அழுத்தங்கள் என்பது உங்கள் திறமையை மெருகேற்றுவதற்கான ஒரு உளவியல் சோதனை என்பதை உணர்ந்து சக பணியாளர்களோட இணக்கமான ஒரு தகவல் தொடர்பு முறையை கையாள்வது நர்ம மண்டலத்தோட அமைதிக்கு உதவும். குடும்ப உறவுகளில் நிலவர சிறு சிறு உராய்வுகள் என்பது வெவ்வேறு துருவங்களோட ஈர்ப்பு விசை மாதிரி அங்கே வளைந்து கொடுக்கிற தன்மை என்பது ஒரு மேம்பட்ட ஆளுமை திறனோட அடையாளமாக இருக்குது. கல்வி தகுதிக்கேற்ற தொழில்முறை வாய்ப்புகளை தேடுகிற இளைஞர்களுக்கு இந்த மாதத்தோட கோல்நிலை மாற்றங்கள் மூளையோட முடிவெடுக்கிற திறனை துல்லியமாக்கி சரியான வாழ்வாதார பாதையை அடையாளம் காட்டும். சமூக அங்கீகாரம் மற்றும் உறவுகளோட வருகை என்பது உங்கள் ஆற்றல் தரம் உயர்வதோட வெளிப்பாடே தவிர வேறில்லை. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தோட அதிர்வுகளில் இயங்குறவங்களுக்கு குடும்ப நிர்வாகம் சார்ந்த கூடுதல் பொறுப்புகள் ஒரு சவாலான சூழலை உருவாக்கலாம். உறவுகளுக்கு இடையிலான நெருக்கத்தில் ஏற்படுகிற தற்காலிக மந்தநிலை என்பது ஒரு மனுஷன் தன் சுயத்தை உணர்வதற்கான ஒரு இடைவெளியாக இருக்குது. இக்காலகட்டத்தில் உற்சாகத்தை மிகையாக காட்டாமல் நிதானமாக மற்றும் தர்க்க ரீதியான அணுகுமுறையை கையாள்றது ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரும். வணிக ரீதியாக புதிய உத்திகளை புகுத்துறதும் வாடிக்கையாளர்களுக்கான சலுகைகளை அறிவிப்பதும் சந்தைகளில் உங்கள் பங்கை நிலைநிறுத்த ஒரு அறிவியல் ரீதியான மேலாண்மை முறையாக இருக்குது. பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருந்த காலம் மறைஞ்சு பிறருக்கு உதவுற வகையிலான ஒரு நிதி வலிமையை நோக்கி உங்கள் வாழ்க்கை தரம் தடமாறப் போகுது. இது வெறும் தற்செயல் நிகழ்வு இல்லை, மாறா உங்கள் உழைப்பும் பிரபஞ்சத்தோட கால கணக்கீடும் ஒரு புள்ளியில் இணைவதோட தர்க்க ரீதியான விளைவு தான். இந்த ஆய்வுபூர்வமான மாற்றங்களை உறுதிப்படுத்தவும் மனதோட அமைதியை காக்கவும் ஒளி ஆற்றலை முறையாக பயன்படுத்துறது அவசியம். உயர் அதிர்வெண்கள் கொண்ட வழிபாட்டு தலங்களில் நேரத்தை செலவிடுறது உங்கள் உடலோட உயிரியல் காந்தப்புலத்தை மீண்டும் சீரமைக்கிற ஒரு செயல்முறையாக இருக்குது. மனுஷ விருப்பங்கள் என்பது வெறும் ஆசைகள் மட்டும் இல்லை, அவை நம்மோட லட்சியங்களை நோக்கிய பயணத்துக்கான உந்து சக்திகள். அந்த இலக்குகளை அடைய வெறும் கற்பனை மட்டும் போதாது, ஒவ்வொரு நாளையும் நுணுக்கமாக திட்டமிட்டு புள்ளி விவரங்களோட அடிப்படையில் உழைப்பை செலுத்துறது அவசியம். 16 வகையான வாழ்வியல் செல்வங்களை அடைவது என்பது ஒரு சீரான வாழ்வியல் சமன்பாட்டை எட்டுறது மாதிரி. போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை ஒரு சுமையாக பார்க்காம அதை ஒரு பரிணாம வளர்ச்சியோட அங்கமாக ரசிப்பதன் மூலம் ஒவ்வொரு காரிய தடையையும் ஒரு வெற்றியாக மாற்ற முடியும். இறுதியாக சமூகத்துக்கு செய்கிற சிறு உதவிகள் என்பவை நம்மோட கர்மவினை சுழற்சியை நேர்மறையாக மாற்றுற ஒரு கருவியாக இருக்குது. குறிப்பாக பார்வைத்திறன் சவால்கள் கொண்ட குழந்தைகளுக்கு செய்கிற மிகச்சிறிய உதவி கூட உங்கள் மூளையில் ஒருவித திருப்தி மற்றும் அமைதிக்கான வேதிப்பொருட்களை சுரக்கச் செய்யும். இது உங்கள் வாழ்வோட இருண்ட பக்கங்களை ஒளியூட்டுற ஒரு மனிதாபமான அறிவியல் முறையாக இருக்குது. குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனையோட இந்த மாற்றங்களை அணுகும்போது உங்கள் வாழ்க்கை சொர்க்கத்துக்கு நிகரான அமைதியை எட்டும். அறிவியலும் நம்பிக்கையும் இணைகிற இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கிய ஒரு தர்க்க ரீதியான பாய்ச்சலாக மட்டுமே அமையும். நன்மைகள் பெருகட்டும், உங்கள் அறிவுத்திறன் உங்களை உன்னத நிலைக்கு உயர்த்தட்டும்.